ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரி படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியில் ஃபிஸ்கல் பாலிசி, ஓகே, நிதியியல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து நமக்கு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா 2020 கோவிடுக்கு அப்புறமா நமக்கு வந்த கோவிடுக்கு அப்புறமா நடந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம ஏன் பார்க்குறோம், அதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வர்றேன் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் உங்களோட கரெக்டான கைடு. ஸோ அதை நீங்க என்ன கேட்டுக்காங்கன்றதை புரிஞ்சுட்டு வச்சிங்களேன், ஸோ பாதி வேலை உங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ பாதி வேலை உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன படிக்கணுன்றது தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, மானிட்டரி பாலிசி. ஸோ வந்து பேங்கிங் எல்லாம் ஃபுல்லா படிக்கணுமா சார்? எப்போ 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 வந்து எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணாங்க, எத்தனை பேங்க், அவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணுமா சார் கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. என்னதான் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பேங்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணாலே போதுமானது. ஓகே, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு டாபிக் இருக்கு சார், அதை நான் படிக்க போறேன். பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்குது. இது எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் ஒரு 1 hour இல்லை 1.5 hour கூட போகலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நான் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ நான் அந்த வீடியோ பார்த்தா எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களுக்கு வந்து பயங்கரமா ரிவைஸ் பண்ணி விட்டது மாதிரி இருக்கும். ஓகேவா? நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி ஆனது மாதிரி இருக்கும். நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இன்னும் ஆழமா மனதில் பதிந்தது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இதை வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டாக்ஸஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. வேட், ஜிஎஸ்டி, சேல்ஸ் டாக்ஸ், ஜிஜிஎஸ்டி, அப்புறம் ஐஜிஎஸ்டி, ஓகேவா? ஸோ எல்லா டாக்ஸஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இதுல வந்து இன்டைரக்ட் டாக்ஸ், ஓகேவா? ஸோ வேட்லாம் இப்போ இல்ல, தூக்கிட்டாங்க. முன்னாடி வேட் இருந்துச்சு, ஓகேவா? வேட்ன்றது மாநில அரசால் செயல்படுத்தக்கூடிய ஒரு வரி. ஸோ இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு தான், சேல்ஸ் டாக்ஸ், ஆட் எல்லாம் தூக்கி தான் இப்போ வந்து ஒரே ஜிஎஸ்டி அப்படின்ற கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸியா போலாமே. ஜிஎஸ்டி என்னங்க நமக்கு வரும்? ஸோ 1 பாயிண்ட் டாக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஸோ இங்க வந்து இது வந்து ஒரு ட்ரெஸ் நீங்க வாங்குறீங்க, ஓகே? ட்ரெஸ் வாங்குறீங்க. அந்த ட்ரெஸ் வரக்கு முன்னால அது வந்து ஒரு ஷர்ட் வச்சுக்கலாம், ஓகே? ஷர்ட் வாங்குறீங்க. அந்த ஷர்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் மெட்டீரியலா இருந்திருக்கும், அப்படிதானே? ஸோ மெட்டீரியலா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து வெறும் நூலா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நெஞ்சிருப்பாங்க, ஓகே? த்ரெட்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? வெறும் காட்டன் ஸ்பாஞ்சா இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து நூல் எடுத்து, ஸோ அப்போ இங்க இருந்து இங்க இதை விற்கும் போது, ஓகே, பஞ்சை வாங்கி நூலா செய்யறவங்க வாங்கும் போது இதுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? ஸோ இதை வாங்கி இதை விற்கும் போது, இதை துணியா நெய்யறதுக்கு வாங்குறவங்க, நூல் வாங்குறதுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஷர்ட்டா பண்றதுக்கு வாங்குறவங்க ஒரு டாக்ஸ் பே பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி டாக்ஸ் ஆடாவி லாஸ்ட்ல ஒரு பெரிய டாக்ஸ் வந்து நிக்குது இல்லையா? ஸோ அது இல்லாம நமக்கு பண்றதுதான் ஜிஎஸ்டி. கேஸ்கேடிங் எஃபெக்ட் இல்லாம அந்த பொருள் கம்ப்ளீட் ஆகிறதுல. ஸோ இன்னொன்னு என்னன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் பாயிண்ட்ல எங்க இந்த பொருள் வந்து விற்கப்படுதோ, எங்க இந்த பொருள் வந்து உற்பத்தி வந்து வெளியே வருதோ, ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுக்குற டாக்ஸ் தான் நம்ம வந்து அந்த இதுதான் வந்து ஜிஎஸ்டி, ஓகேவா? ஸோ கேஸ்கேடிங் எஃபெக்டை வந்து இது பண்றது, வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஜிஎஸ்டி வந்து 2 தான், ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ வேட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மல்டி பாயிண்ட் டாக்ஸ் வித்தவுட், இதான் மல்டி பாயிண்ட் டாக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட், ஓகே? ஸோ இந்த வேட் எல்லாம் தூக்கிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 3 போட்டுக்கலாமா? அப்புறம் பாருங்க, சேல்ஸ் டாக்ஸ்னா என்ன? விற்பனை வரி. இது பாருங்க. ஸோ சேல்ஸ் டாக்ஸ் வந்து இதான் சேல்ஸ் டாக்ஸ், ஓகேவா? முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சேல்ஸ் டாக்ஸ் மல்டி பாயிண்ட் டாக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு வந்து டாக்ஸ் வரும், ஓகேவா? இதான் கேஸ்கேடிங். ஸோ இந்த டாக்ஸோட விலையும் சேர்த்து, இப்போ இது 10 ரூபாய் வச்சுக்கீங்களேன், இது டாக்ஸ் ஒரு 10% வச்சுக்கீங்களேன்,
இது 11 ரூபாய் ஆயிரும். இப்போ 11 ரூபாய்க்கும் மறுபடியும் ஒரு டாக்ஸ். ஸோ இப்போ கேஸ்கேடிங் ஆகி லாஸ்ட் இந்த பொருளோட விலையில மொத்தமா இப்போ இது ஒரு 10% போடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் மறுபடியும் ஒரு 11.1% ஆயிருது. அதுக்கப்புறம் அப்படி கூடி 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 லாஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வருது இல்லையா? ஸோ டாக்ஸ் ஆன் டாக்ஸஸ்ன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாரி ஒன் செகண்ட், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி ஒரு பெரிய டாக்ஸ் அமௌண்ட்டே டாக்ஸ் மட்டுமே நீங்க ஃபைன் ஆகும் நிறைய கட்டுறது மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்குனது தான் வேட்டு. இப்போ ஜிஎஸ்டி வந்து என்னன்னா 1 பாயிண்ட், இது வந்து மல்டி பாயிண்ட், இது வந்து 1 பாயிண்ட்ல மொத்தமா டாக்ஸ் போடுறது தான். ஓகே, ஜிஎஸ்டி. ஸோ அப்போ இது வந்து 1. சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி என்னங்க? சிஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டியை வந்து, ஸோ ஜிஎஸ்டியின் டாபிக் ரொம்ப முக்கியமானது. என்னெல்லாம் இருக்குன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டேட் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ இது நீங்க இப்போ நார்மலா ஹோட்டல்ல போய் சாப்பிட போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஒரு டாக்ஸ் போடுறாங்கன்னா அது உங்களுக்கு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, 5% டாக்ஸ் போடுறாங்கன்னா இதுல ஒரு 2.5%, இது ஒரு 2.5% பிரிச்சு போட்டிருப்பாங்க. அப்படிதானே? ஸோ இது வந்து சென்ட்ரலுக்கு போகக்கூடிய காசு, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய காசு. ஓகே, ஸோ அப்போ பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் லெவல். ஓகேவா? ஸோ ஸ்டேட் லெவல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றது. ஐஜிஎஸ்டின்றது கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் பை இன்டர் ஸ்டேட் சேல். ஓகே, இன்டர் ஸ்டேட் சேல், இன்ட்ரா ஸ்டேட் சேல், இது வந்து இன்டர் ஸ்டேட் சேல். ஓகேவா? ஸோ தான் ஐஜிஎஸ்டி. ஸோ நமக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி கேட்கல, ஸோ பிரச்சனை இல்லை. அது வந்து ஸ்டேட்டே கலெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ சிஜிஎஸ்டிக்கும் ஐஜிஎஸ்டிக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக ஜிஎஸ்டியில இருந்து 3 கொஸ்டின் வந்துச்சு. ஜிஎஸ்டியோடைய பழைய ஃபார்ம்ல இருந்து 2 கொஸ்டின். ஸோ மொத்தமாக சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டி இது வந்து 5, இது 4. ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் என்ன வருது? 32154. 32154 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஸோ வேட்ன்றது என்னன்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸ் தான், ஆனால் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்து போகலாம். சேல்ஸ் டேக்ஸ் வந்து மல்டி பாயிண்ட் டாக்ஸ், கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் வேட் அப்புறம் கொண்டு வந்தப்ப அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ அது வந்து மல்டி பாயிண்ட்ல 1 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி டெஸ்டினேஷன் டாக்ஸ் அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஸோ எஸ்ஜிஎஸ்டி வந்து மாநில அரசுகளுக்கு இடையான விற்பனையில மத்திய அரசால் வசூலிக்கப்படுற வரி தான் வந்து நமக்கு என்னது? ஐஜிஎஸ்டி. மாநில அரசுகளுக்கு இடையான விற்பனை. இப்போ இங்க இருந்து ஒரு பொருள் வந்து பீகார்ல போய் சேல் ஆகுது. ஸோ அப்போ அந்த இதுல வந்து மத்திய அரசு வந்து காசு வரும் இல்லையா, அது வந்து ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி வந்து மாநிலத்துக்கு உள்ளே நடைபெற விற்பனையில மத்திய அரசால் வசூலிக்கப்படுறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்க ஒரு ஃபுட் சாப்பிட்றீங்க, அதுல 2ஆ பிரிச்சு போட்டிருப்பாங்க, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ அதுல வந்து நமக்கு இப்போ 5% 100 ரூபாய் சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு 5 ரூபா வந்து பே பண்றோம். அதுல 2.5 ரூபாய் வந்து யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. 2.5 ரூபாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ மாநிலத்துக்கு உள்ள நடைபெறுகிற விற்பனை வரையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது சிஜிஎஸ்டி. மாநில அரசுகளுக்கு இடையே எங்க இருந்து பீகார்ல சேல் பண்றீங்க, எங்க இருந்து ஒரு பொருளை வந்து கேரளால பண்றீங்க, ஸோ அங்க சேல் பண்ணும்போது அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போகுதுல, அது வந்து யாருக்கு? அது வந்து ஐஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ இது ரெண்டே நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இதுலயே தெளிவா எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுனால நான் வந்து தனியா எழுதல. ஓகேவா? ஸோ இதுலயே தெளிவா அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த வகையில டாக்ஸஸ்ல இருந்து பேசிக்கா கேட்டிருக்காங்க. ஓகே, டாக்ஸஸ்ல இருந்து வெரி பேசிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? த சென்டர் வுட் லெவி அண்ட் கலெக்ட் த எல்ஜிஎஸ்டி. சரி, ஒன் செகண்ட், இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த சென்டர் வுட் லெவி அண்ட் கலெக்ட் த ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி இப்போ என்னன்னு பார்த்தோம், மாநிலங்களுக்கு இடையான நடைபெறுகிறது. On all interstate supply of the goods and services, what does I in IGST ஸ்டேட் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் கிடையாது. ஓகேவா? மாநிலத்துக்கு உள்ள கிடையாது. இன்ட்ரா கிடையாது. ஓகே, அப்புறம் இன்ட்ரா முரல் கிடையாது. இன்டகிரேட்டட். ஓகேவா? ஸோ ஐஜிஎஸ்டி நல்லா நான் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஐஜிஎஸ்டி வந்து இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி. ஓகேவா? இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேவா? ஹூ இஸ் த சேர்மேன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதோட சேர்மேன்.
ஸோ அந்த கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே போயிட்டு வருவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயங்கள். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ அப்போ ஜிஎஸ்டியோடைய டாப் டு பேட்டர் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுல அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி கேட்டிருக்காங்க, அதை யார் தலைவராக இருப்பாங்க, மெம்பர்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the government final consumption expenditure comprises of the following. ஓகேவா, final consumption expenditure, அரசாங்கத்தின் இறுதி நுகர்வு செலவு பின் வருவனவற்றை உள்ளடக்கியது. எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன்னு வந்து வருவாய் செலவினங்கள், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆமா, கரெக்ட் ஆன்சர். கிராஸ் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த கொள்முதல் வந்து இதுல எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. ஓகேவா. ஸோ கன்செப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஓகேவா, அதாவது நிலையான மூலதன நுகர்வு வந்து நமக்கு வரும். கரெக்ட். கன்செப்ஷன் ஆஃப் வேரியபிள் கேபிட்டல், மாறும் மூலதன இது வராது. ஸோ நிலையானது வரும், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் வரும், வேரியபிள் கேபிட்டல் வந்து வராது. ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து 2 and 4 தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் 1 கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். எஸ், அங்கதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அரசாங்கத்துடைய இறுதி நுகர்வு செலவு எதெல்லாம் உள்ளடக்கியதா, வருவாய் செலவினங்கள் மற்றும் நிலையான மூலதன நுகர்வை உள்ளடக்கியது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் பிசிக்கல் பாலிசியிலிருந்து டேரக்டா கொஸ்டின் இப்போ வந்துருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the source of non-tax revenue are, the source of non-tax revenue are, non-tax revenue, ஸோ டாக்ஸ் இல்லாம கலெக்ட் பண்றது. ஸோ இதுல வந்து செஸ் வந்து டாக்ஸ். ஓகேவா, என்ன டாக்ஸ், டாக்ஸ் ஆன் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் இதுக்காக போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் ஆன், ஸோ இப்போ ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க அதிகமா பண்றதுக்காக, சர்சார்ஜ் மாதிரியான ஒரு இது. ஓகேவா, அதாவது என்னன்னா, இப்போ 30 என்ன சொல்றது, 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 30% டாக்ஸ் கட்டணும்னு வைங்களேன். அதே மாதிரி அவங்க வந்து இப்போ ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அவங்க வந்து 30% கட்டணும். ஸோ இவங்களை விட இவங்க அதிகமா கட்டும்போது இவங்களுக்கு சில டாக்ஸ்க்கு, சில இதுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்றப்ப சில குறிப்பிட்ட காரணத்துக்காக டாக்ஸ் போடுவாங்க. ஓகேவா, இந்த நிதியை வந்து நாங்க கல்விக்காக, இந்த ஸ்கீமுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் காரணத்துக்காக ஒரு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அண்ட் டாக்ஸ் போட்டாங்கன்னா அது வந்து செஸ். அப்படி எதுவுமே இல்லை, நீ அதிகமா சம்பாதிக்கிற அதனால நீ வந்து சர்சார்ஜ் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அது வந்து சர்சார்ஜ், அதுவும் டாக்ஸ் அண்ட் டாக்ஸ் தான். ஸோ வித்தியாசம். ஸோ சேல்ஸ் டாக்ஸும் இது வந்து டாக்ஸ் ரெவன்யூ தான். ஓகேவா, இதுவும் இல்லை, அப்போ இதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ மீதி ரெண்டு பாருங்க, ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து இது வந்து ஏர்னிங். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து மரண தீர்வை எக்ஸீட்ஸ், இதுவும் வந்து கிடையாது, என்ன சொல்றது, இது ஒரு தீர்வை, இது டாக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், 1 and 2 இஸ் தேர். ஸோ 1 and 2 ஆப்டா பார்த்தோம்னா 3யும் 4ம் தப்பு. ஸோ 3 இருக்கக்கூடாது, 4 இருக்கக்கூடாது. ஸோ 3 இருக்கக்கூடாது, 4 இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2ல கூட ஒரு டவுட் வரலாம். ஓகே, 2, 3யும் 4ம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு வந்து என்னது, இதுதான் கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகே, select the following tax is not a direct tax. ஓகேவா, ஸோ டாக்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து டாக்ஸ்னு ஹெட்டிங் போட்டீங்கன்னா கீழே வந்து டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸ், ஸோ டைரக்ட் டாக்ஸ்ன்றது மெயினா சொல்ல போனா இன்கம் டாக்ஸ். ஸோ இன்கம் டாக்ஸ் வந்து டைரக்ட் டாக்ஸ்ன்றது நாமளே கட்டுறது. ஓகேவா, நாம சம்பாதிக்கிறதுக்காக நாமே கட்டுறது தான் டைரக்ட் டாக்ஸ். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா, இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி இஸ் இன்டைரக்ட் டாக்ஸ், எக்ஸைஸ், கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன, சாரி, எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. ஓகே, இன்டைரக்ட் டாக்ஸ்னா அந்த கடையில ஒரு பொருள் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எது வச்சுக்கலாம், ஒரு ரைஸ் வாங்குறீங்க, இல்லை ரைஸ் இல்லைன்னா ஒரு சோப் வாங்குறீங்க. சோப்பில் நீங்கள் சர்டன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படிதானே, ஸோ அதில் வந்து டேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் அதை வரும், சர்டன் பர்சன்ட் டேக்ஸ் வரும். ஸோ அந்த பொருளை நீங்கள் வாங்குறதுக்கு, ஓகே, அந்த கடைக்காரருக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அதில் டேக்ஸும் சேர்ந்து வந்து பே பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ கடைக்காரருக்கு கடைக்காரர் தான் காசு வருது, ஆனால் அதில் அவருக்கு வரக்கூடிய இதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் யார் கொடுக்குறீங்க, கவர்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அது இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹோட்டல் சாப்பிட போகிறோம். ஸோ ஹோட்டலில் வந்து பே பண்ணுறோம், அது சாப்பிட்றதுக்கு ஒரு தொகையை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம், டேக்ஸ் ஆக்ட். ஓகேவா,
அதான் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த பொருளை நான் வந்து நுகர்வு பண்ணனால அதுக்காக கவர்மெண்ட் ஒரு காசு கொடுக்குறேன் அப்படின்றது. ஓகே, பொருளை வாங்கினதுக்கு டேக்ஸ், அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அதாவது அவரு தான் கொடுத்துருக்கணும் ஆக்சுவலி, ஆனால் நம்ம அவருக்கு விலை கொடுக்கலாம். அதான் இன்டைரக்டா மறைமுக வரி நம்மகிட்ட இருந்து எடுக்கிறது. நேர்முக வரி அப்படின்றது நம்ம நேரடியாக காசு வாங்குறோம், சம்பாதிக்கிறோம், எனக்கு இவ்வளோ ரூபா வருது, அதுல இருந்து நான் இவ்வளோ ரூபா கொடுக்குறேன் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஜிஎஸ்டி அப்போ என்னது, அதுதான். ஓகேவா? ஸோ டைரக்ட் டேக்ஸ் தான். வெல்த் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் வந்து என்னுடைய சொத்துக்கு வரி செலுத்துறது வந்து என்னது, நாட்டே டைரக்ட் டேக்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட் டேக்ஸ். கிஃப்ட் டேக்ஸ், ஏன்னா கிஃப்ட் வருது, ஓகேவா, எனக்கு வந்த பொருளுக்கு நான் டேக்ஸ் கட்டுறது கொடை வரி, அது வந்து டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி தான் இன்டைரக்ட். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்னது, 1 only is the right answer. 1 only is the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ ஜிஎஸ்டி கொஸ்டின். இந்தியா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஆன், எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 2017 ஜூலை 1 பண்ணியிருக்காங்க. ஓகே, இன் இந்தியா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஆன் ஜூலை 1, 2017. Next question. DAS is responsible to produce desirable effect on public revenue and expenditure, and also responsible to avoid undesirable effect on the national income, production and employment. Okay. DAS ஆனது பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்குமான காரணமாக உள்ளது என்னது, நிதி கொள்கை. ஓகேவா? என்னன்னா பிஸ்கல் பாலிசி பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? அதாவது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தில் வந்து விரும்பத்தக்க விளைவுகளை தருவது பற்றி பேசுறது பிஸ்கல் பாலிசி. அதே மாதிரி தேசிய வருமானம், நேஷனல் இன்கம்ல, அப்புறம் உற்பத்தி, வேலைவாய்ப்பு, இதுல விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கான மெஷர் எடுக்கிறதும் பிஸ்கல் பாலிசி தான். ஓகேவா? ஸோ மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி, பிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி கண்டிப்பா கிடையாது. அது வெறுமனே பணத்தை சார்ந்தது, கொள்கை சார்ந்தது, இதெல்லாம் கிடையாது. வேலைவாய்ப்பு, உற்பத்தி பற்றி பேசுறது அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். கண்டிப்பா பணக்கொள்கை, நிதி மற்றும் பணக்கொள்கை வராது, பெரிய கொள்கையும் வராது. ஓகேவா? ஸோ நிதி கொள்கை இஸ் கரெக்ட் ஆன்சர். பிஸ்கல் பாலிசி கவர்மெண்டோட மெஷர், இது எல்லாமே கவர்மெண்ட் பண்றது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், கவர்மெண்ட் பண்றாங்களா, ஆர்பிஐ பண்றாங்களா, கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா கவர்மெண்ட் பண்றது தான் பிஸ்கல் பாலிசி. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லிருப்பேன், மானிட்டரி பாலிசின்றது, மானிட்டரி அப்படின்றது வந்து ஆர்பிஐயோட கண்ட்ரோல்ல பண்றது. அதே மாதிரி பிஸ்கல் அப்படின்றது கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல பண்றது. நான் வச்சுக்கோங்க. why certain expenditure are called non-planned expenditure. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பட்ஜெட், ஸோ இது வந்து பழைய கொஸ்டின், இப்போ வந்து இந்த டேமே இல்லை, மாற்றிட்டாங்க. ஓகே, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று இல்லை. ஸோ இதில் வந்து நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது தான் என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நம்ம அந்த சார்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, இதை வந்து ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவன்யூல வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம், ரெவன்யூ ரிசிப்ட், அப்புறம் கேபிட்டல். ரெவன்யூ வந்து ரெவன்யூ ரிசிப்ட், அப்புறம் வந்து கேபிட்டல் ரிசிப்ட். எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ல தான், ரெவன்யூ ரெசிப்ட் வந்து நாம எப்படி பிரிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஓகே, கேபிட்டல் ரிசிப்ட் வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ரிசிப்ட் இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரியாடி நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம அங்கே வருவோம். எக்ஸ்பெண்டிச்சர்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? பிளான்டு ஒன்று, நான் பிளான்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா,
திட்டம் சாரா செலவுகள் அதான் எதுன்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றது அதான் சொல்றேன். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நாட் பிளான் திட்டம் போடப்படாத செலவுகள் கிடையாது. ஓகேவா? அதாவது 5 ஆண்டு திட்டத்துல இந்த பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பிளான்ல இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல வராதது தான் நம்ம வந்து என்ன என்ன சொல்லுவாங்க? அ என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து திட்டம் சா அ திட்டம் சாரா வருவாய் செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இத நான் உங்களுக்கு கிளியரா ஒரு பெரிய சார்ட்ல வந்து போடுறேன். இது ரொம்ப முக்கியமானது. இதுல கரெக்ட்டான இடம் இல்ல. ஸோ லாஸ்ட்ல ஒரு பேஜ்ல உங்களுக்கு கிளியரா போடுறேன். ஸோ இந்த கான்செப்ட் இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு கிளியர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இத பார்த்துக்கலாம். ஸோ அது பட்ஜெட் அப்படின்றது 2ஆ பிரிச்சுக்கலாம். ரெவென்யூ அக்கவுண்ட், கேப்பிட்டல் அக்கவுண்ட் சொல்லிட்டு. ஓகேவா? ரெவென்யூ அக்கவுண்ட், கேப்பிட்டல் அக்கவுண்ட். ஓகேவா? ஸோ ரெவென்யூல வந்து ரெவென்யூ ரிசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே? ரெவென்யூ நம்ம இப்போ 2ஆ பிரிச்சுக்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. அதே மாரி அங்க பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல்லயும் அதே மாரி தான். ஆ கேப்பிட்டல் ரிசீவ்ஸ் அதே மாரி கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. ஸோ இப்போ ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்ல என்னலாம் வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் அப்படின்ற 2 இதா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இத வந்து டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ். ஸோ இது மூலமா அதாவது வரு அ வருமானம். அதுல வந்து வரி வருமானம். ஸோ டாக்ஸ் அது வரி சாரா வருமானம். நான் டாக்ஸ் ரெவென்யூஸ் எல்லாமே இதுல வரும். ஓகே. அதையும் டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் அதே மாரி வந்து இன்கம் டாக்ஸ், கம்யூனிட்டி சர்வீஸ்ல வர்றது, ப்ராப்பர்ட்டி ஸோ அதெல்லாம் நமக்கு இருக்கட்டும். ஸோ டாக்ஸ்ல வந்து டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ நான் டாக்ஸ்ல வந்து அது இல்லாம என்ன சொல்றது? கரன்சி மற்றும் காயினேஜ் மூலமா வருது. ஆ இது வந்து உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் குடுத்துக்கலாம். டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகே. ஸோ அதே மாரி இங்க வந்து என்னது கரன்சி மற்றும் காயினேஜ் மூலமா. ஸோ ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் மூலமா வருது. அதே மாரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ் மூலமா வருது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்லாம் இப்போ வந்து கவர்மெண்ட் ஏதாவது கடன் குடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து வட்டி வரும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் மூலமா வருது. ஸோ இந்த மாரியான இத வந்து இத நான் டாக்ஸா பிரிச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் ஓகே. ரிவைன்யூஸ்ன்னா அப்பப்ப நமக்கு காசு வருது. ஓகேவா? ஸோ கேப்பிட்டல் வந்து பல்க்கா வருது. இது வந்து அப்பப்போ வருது அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நமக்கு வந்து செலவு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெனரல் சர்வீஸ்க்காக பண்றது ஒண்ணு. போலீஸ்க்காக, அப்புறம் வந்து ஜுடிஷியரிக்காக, டிஃபென்ஸ்க்காக செலவு பண்றது. அப்புறம் வந்து சோசியல் சர்வீஸ்க்காக செலவு பண்றது. அப்புறம் வந்து எக்கனாமிக் சர்வீஸ், அக்ரிகல்ச்சருக்காக, இண்டஸ்ட்ரிக்காக. ஸோ இது எல்லாமே குட்டி குட்டியான செலவுகள் எல்லாமே இதுல வரும். ஸோ அதே மாரி வந்து கேப்பிட்டல் ரிசிப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் ரிசிப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு பல்க்கா அமௌண்ட் வந்து வர்றது. என்னலாம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஆ லோன்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவரி பண்றது. லோன் வந்து ரெக்கவரி பண்றது. அப்புறம் வந்து பாரோயிங்ஸ். ஸோ கடன் வாங்குறது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இதுக்குள்ள தான் வரும். ஓகேவா? ஸோ அதே மாரி கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பிளான், ஒண்ணு நான் பிளான். ஓகே. ஸோ பிளான்ன்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு திட்டத்தில நம்ம ஒரு பிளான் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம 5 இயர் இதுதான் பண்ண போறோம் அப்படின்றத பிளான வந்து பண்ணியிருப்போம். இல்ல நெக்ஸ்ட் 1 இயர் பண்ணுவோம். ஸோ அதுல இல்லாம வர்றது எல்லாமே நான் பிளான். ஓகேவா? ஸோ இதான் அந்த சார்ட். ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்ருக்காங்கன்னா, ஆ திட்டம் சாரா செலவு வருவாய் செலவுகள். ஓகேவா? நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாரி கேட்கிறப்ப, ஆ எக்ஸ்பெண்டிச்சர் நாட் இன்க்ளூடட் இன் த 5 இயர் பிளான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கரெக்ட்டா சொல்லப்போனா அது வந்து 5 ஆண்டு திட்டத்தில வராத செலவுகள். எக்ஸ்பெண்டிச்சர் நாட் பிளான்ட்ன்றது கரெக்ட் கிடையாது. ஸோ நாட் பிளான்ன்றது அதுல வராது. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் ஆஃப்டர் பிரிபரேஷன் ஆஃப் பிளான்ன்றதும் வராது. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மினி ஸ்கேல் அமௌண்ட்டும் வராது. ஸோ நம்ம கரெக்ட்டானது எக்ஸ்பெண்டிச்சர் நாட் இன்க்ளூடட் இன் த 5 இயர் பிளான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Next question. Arrange a source of revenue of Government of India for the year 2020-2021 is descending order. Okay. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். ஸோ நம்ம வந்து குத்துவைப்பா நம்ம வந்து ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2020, 21ஆம் ஆண்டுல இந்திய அரசுக்கு வருவாய் வந்துச்சு இல்லையா?
அதை இறங்கு வரிசையில வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இறங்கு வரிசையில வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே ஜிஎஸ்டி தான் அதிகமாக வந்திருக்கும். ஸோ தனி வருமான வரி, தீர்வை, எக்ஸைஸ், கார்பரேட் டேக்ஸ், உங்க வரி எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஜிஎஸ்டி தான் அதிகம். ஸோ இதை நான் வந்து 1 வச்சுக்கிறேன். அடுத்தது அதுக்கு கீழே கண்டிப்பா என்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் தான். ஓகேவா, இன்கம் டேக்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸைஸ் டியூட்டி தான் அதிகமாக வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்புறம் தான் கார்பரேஷன் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் 4. ஸோ சுங்க வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். ஸோ 5. ஸோ இதுதான் அதோடைய வரிசை. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இது மாதிரி பேசிக்காகவே எப்போவுமே இப்படி தான் இருக்கும். எப்போவுமே இதில் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கவே செய்யாது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஈஸியான, நம்ம பேசிக்காகவே நமக்கு ஜிஎஸ்டி இப்போ அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்க கம்பேர் பண்ணிங்கன்னா கார்பரேட் டேக்ஸா பெர்சனல் டேக்ஸான்னு தான் பார்க்கணும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக பெர்சனல் டேக்ஸ் தான், அதுக்கு பெர்சனல் இன்கம் டேக்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் கார்பரேட் டேக்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டியா கஸ்டம் டியூட்டியா? எக்ஸைஸ் டியூட்டியா கஸ்டம் டியூட்டியான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் அதிகமாக இருக்கும், கஸ்டம் டியூட்டி வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அது மூலமாக கவர்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஹவு மெனி காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி? என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது? சி ஜிஎஸ்டி, எஸ் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி. ஓகேவா, ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் சில பேர் 4ன்னு போட்டுருவாங்க தெரியாம, யூடிஜிஎஸ்டி யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லைனா இதுதான். ஓகேவா, ஸோ ஐஜிஎஸ்டி. ஓகேவா, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ எத்தனை இருக்குது? 3 தான் இருக்குது. ஓகே, choose the right answer. That was the first country implemented GST in 1954. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. ஓகே, பிரான்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஜிஎஸ்டில இருந்து இது எத்தனை கொஸ்டின் பாருங்களேன், கவுண்ட் பண்ணிக்கலாம். The following is our objective of fiscal policy. கீழே இருக்கிற எது வந்து fiscal policyன்னு கேட்டிருக்காங்க. Improving the growth performance of the economy. பொருளாதார வளர்ச்சி செயல்திறனை மேம்படுத்தல் வந்து எஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபிஸ்கல் பாலிசி தான். என்சூரிங் சோசியல் ஜஸ்டிஸ் டு த பீப்புள். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் ஃபிஸ்கல் பாலிசி. நமக்கு அப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம மானிட்டரி பாலிசியில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கோங்க, அது வந்து தப்பு. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து 1 and 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் வந்து மானிட்டரி பாலிசியில் கேட்டிருப்பாங்க, அது கிடையாது. சோசியல் ஜஸ்டிஸ் இது பண்ணுறது வந்து ஃபிஸ்கல் பாலிசி, கவர்மெண்டோடது. ஸோ அதுக்கும் பேங்குக்கும் ஆர்பிஐக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது கொடுக்குறது வந்து ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டாக கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இல்லை, அதுக்கான காரணங்களை கூட்டலாம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே யார் பண்ணுறது? எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஆர்பிஐ பண்ணுறது. ஸோ இதுவும் தவறு, இதுவும் தவறு. ஸோ 1 and 2 இருக்கணும், 4 கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 4 கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு இந்த ரெண்டையும் தூக்கிடலாம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 and 2 1 ஆன்னு பார்க்கணும். ஸோ என்சூரிங் சோசியல் ஜஸ்டிஸ் ஆல்சோ ஏ ஃபிஸ்கல் பாலிசியோடைய அப்ஜெக்டிவ் தான். ஸோ 1 and 2 இஸ் த வெரி ஆப்டட் அண்ட் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபிஸ்கல் பாலிசியோடைய அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. Next, which tax has replaced multiple indirect taxes during 2017? ஓகேவா, ஸோ ஈஸியான கொஸ்டின். 2017 ஜூலை 1ல கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான். ஸோ ஜிஎஸ்டியில் எத்தனாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்? ஸோ ஜிஎஸ்டியோடைய அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியோடைய அட்வான்டேஜஸ் ரிமூவிங் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஆமாம், ஒரே மாதிரியான வரிகள். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் டெசிஷன் ஆர் டேக்கன் ஜாயின்ட்லி பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். மத்திய மாநிலங்கள் இணைந்து எடுக்குது அப்படின்னு கேட்டா ஆமா தான். ஓகே, ஸோ 3மே கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஈஸியான கொஸ்டின். அடுத்ததும் மறுபடியும் ஜிஎஸ்டி கொஸ்டின். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜிஎஸ்டி முக்கியமாக ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்து, அதுவும் என்ன கேட்டிருக்காங்க? நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. Which of the following statement about GST Council is not true? The member of GST Council choose one amongst themselves to not true. தப்பானது கேட்காங்க. ஸோ நம்ம இப்போ கரெக்டானதெல்லாம் பார்ப்போம், தப்பானதை பார்த்துக்கலாம். ஓகே, the member of the GST Council choose one amongst themselves to be the vice chairperson of the council. GST Council உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கின்றனர். ஸோ இது வந்து உண்மை இல்லை. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவரி டெசிஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் ஷால் பி டேக்கன் பை மீட்டிங் ஆஃப் நாட் லெஸ் தேன் 2/3 ஆஃப் த வெயிட்டேஜ் ஓட்ஸ் பை மெம்பர் ஆஃப் த பிரசிடிங் ஓட். இது கரெக்ட். ஓகே, ஸோ இது தவறு, இது கரெக்ட். இது கரெக்ட்னா
ஒவ்வொரு முடிவும் வந்து 2/3 தான். ஓகேவா? 3ல் 2 பங்குக்கு குறையாம முடிவு எடுப்பாங்க. ஸோ அப்பதான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்ப என்னது ஸ்பெஷல் மெஜாரிட்டில தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ அதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். ஜிஎஸ்டி கவுன்சில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையின் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரை பங்கு பெறுவர். One of the total number of the member of the GST council constitutes the quorum at its meeting. ஓகேவா? ஸோ இதுவும் தவறானது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 and 3 2 மட்டும் தான் கரெக்ட். ஸோ 2க்கெல்லாம் தூக்கிட்டீங்கன்னா 2 நமக்கு கரெக்ட்னு தெரியும். தூக்கிடலாம். ஸோ எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஸோ ஆப்ஷன்லாம் ஈஸியாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சாலே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சாலே போதுன்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஜிஎஸ்டி வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க? ஸோ ஜென்ரலாக சில கொஸ்டின் கேட்குறேன். 100 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிதானே? ஸோ அதனால ஆர்டிகிள் 279A ஆர்டிகிள் 279A வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அந்த 100 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா. ஸோ இந்த ஓட்டிங் பவர்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரலோடைய ஓட்டிங் வெயிட்டேஜ் வந்து 1/3 ஆஃப் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 2/3 இருக்கும். ஸோ அப்படி மொத்தமாக தான் மொத்தம் 3. ஓகேவா? மொத்தம் 3 பங்கா பிரிச்சுக்கிட்டோம்னா 1/3 பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிளஸ் வந்து 2/3 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் ஷேரிங் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 2/3 வந்து வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்டேட்டோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி. ஓகே, வந்திருந்தாலே போதுமானது. ஸோ யார் நமக்கு வந்து இதுல சேர்மேன்? ஆல்ரெடி பார்த்தோம். யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் சேர்மேன் ஆஃப் த கவுன்சில். ஓகே, அதே மாதிரி வந்து இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா வேற த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் இன் சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ அண்ட் ஃபினான்ஸ் அவங்க இருப்பாங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகே, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 3 மினிஸ்டர் இருப்பாங்க. கேபினட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் இதில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து த மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆஃப் எல்லாவுடைய ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லா மினிஸ்டரும் இதில் இருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சில டவுட் இருக்குது, நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இவங்க தான் இருப்பாங்க. ஓகே, எல்லா ஸ்டேட்லோடைய யூனியன் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அவங்கள ஒருத்தர் தான் துணை கவுன்சிலரா, சரி அதான் வைஸ் கவுன்சிலரா வந்து சூஸ் பண்ணி வைப்பாங்க. வைஸ் சேர்பர்சன் வந்து சூஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனா இங்க வந்து தவறானதும் கொடுத்துருக்காங்க. வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஓகே, 3 மட்டும் தப்பு அப்படின்றது மாதிரி இல்லை. ஸோ அதுவும் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியிருக்குது. ஓகே ஓகே ஸோ மூவ் டுவர்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா என்னதுன்னா டாக்ஸஸ் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆமா, அதுல வருது. டாக்ஸஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் எ டாக்ஸ் ரெவன்யூ. டாக்ஸஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இஸ் எ டாக்ஸ் ரெவன்யூ. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து என்னது? நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுடைய ரெவன்யூ ரெசிப்டை வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். அப்படிதானே? ரெவன்யூ. ஸோ அந்த டயக்ராம் பின்னாடி பார்த்துக்கோங்க. ரெவன்யூ ரெசிப்ட்ஸை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து டாக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று வந்து நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஓகே, ஸோ டாக்ஸ் ரெவன்யூ தெரியும், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ நான் டாக்ஸ் ரெவன்யூ வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காயினேஜ், ஸோ ருபீஸ் மூலமாக வரக்கூடியது. ஸோ அதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது மூலம் வர்றது, ஸோ கொடுத்த லோனுக்கு. அப்புறம் டிவிடெண்ட்ஸ் மூலமா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் நமக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுத்தாங்க? இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் மூலமா வர்றது தான் நான் டாக்ஸ் ரெவன்யூ. இது வந்து நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஸோ அப்போ 1, 2, 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா, இந்த ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னாலே நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் சொன்னா அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடிஞ்சா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியின் தலைவர் யாரு? இப்போ சொன்னேன், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, பிரதமர் இதுக்கும் வரமாட்டாரு. ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் மாறி வந்திருக்கு. இது வந்து 6.2 நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் வரும். இது பார்த்தீங்கன்னா 3மேங்க. ஸோ இது HDA ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸோடைய இண்டிகேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த 3மே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் மெயின். 3 தான் இண்டிகேட்டர். லெவல் ஆஃப் எஜுகேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், பெர் கேபிட்டா இன்கம். ஓகே, ஸோ அப்போ வந்து 3மே கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் அ டிஃபரெண்ட் ஒன்? விச் டேக்ஸ் இஸ் அ டிஃபரெண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஸோ வெல்த் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து
டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். எல்லாமே டைரக்ட் டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Which of the following is not the instrument of fiscal policy? Which of the following is not the instrument of fiscal policy உடைய ஒரு கருவி அல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ பட்ஜெட்ன்றது கண்டிப்பா ஃபிஸ்கல் பாலிசி தான் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்ல சேஞ்ச் கொண்டு வராங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசியில வந்து சேஞ்ச் கொண்டு வருது அப்படின்றது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் பட்ஜெட்டுக்குள்ள வர்றது தான். பப்ளிக் டெப்ட் கரெக்ட். ஸோ பேங்க் ரேட் வந்து என்னது? மானிட்டரி பாலிசி. Monetary policy. Okay, so next question. Cascading tax effect means, cascading tax effect அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா tax and tax. ஓகேயா, வரி மேல வரி போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதாவது இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு காட்டனை வாங்குறீங்க, அதை வந்து நூலா மாத்துறதுக்கு கொண்டு போயிருக்கேன். ஸோ இவர் ஒரு 20% டேக்ஸ் போட்டு கொடுக்குறாரு. அப்போ 12 ரூபாய்க்கு இவர் என்ன பண்றாரு? இதை வாங்குறாரு, வாங்கி அதை வந்து நூலா மாத்துறாரு. ஓகேவா? ஸோ இப்போ 12 ரூபாயில இவரு மறுபடியும் விற்கும்போது ஒரு 30% டேக்ஸ் போட்டு கொடுக்குறாரு. இப்போ இந்த 12 ரூபாய் 30% என்னாச்சு? ஒரு 3.6 அப்படின்னா அப்போ 15.6 ருபீஸ் ஆச்சு. ஸோ இதை வந்து யார் வாங்குறாங்க? ஸோ இந்த இதை வந்து ஒரு துணி நெய்கிறவர் வந்து வாங்குறாரு. ஸோ அவர் வாங்கும்போது 15.6 ரூபாய் வாங்குறாரு. பாருங்களேன், இந்த டேக்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம், இது 2 ரூபாயில இவருக்கு வந்து எவ்வளோ ரூபாய் கூட்டிருக்குது? ஸோ இது வெறும் 10 ரூபாயில வந்து இப்போ இந்த கேஸ்கேடிங் இல்லைன்னு வச்சுங்களேன், இவர் மொத்தமா இங்க வந்து விற்கும்போது ஒரு 10% இல்லை 30% போடட்டுமே, எவ்வளோதான் வந்திருக்கும்? 13 ரூபாய் தான் வந்திருக்கும். ஆனா இப்போ 2.6 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வரி மீதான வரி. இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரி மீதான வரி. ஸோ அப்போ இது வந்து தவறானது. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டானது. சாரி, டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் தான் கேஸ்கேடிங் டேக்ஸ் எஃபெக்ட், டேக்ஸ் ஆன் டேக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, விவாத் சே விஸ்வா ஸ்கீம் எது கூட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸோடைய தொடர்புடையது. ஓகேவா? ஸோ கீழ்கண்டவற்றில் நிதி கொள்கையின் கருவிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து நிதி கொள்கையுடைய கருவி இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நிதி கொள்கை ஃபிஸ்கல் பாலிசியோட கருவிகள். ஓகே, பேங்க் ரேட் இல்லை. ஓகே, ஸோ பேங்க் ரேட் தவிர மீதி எல்லாமே இருக்கு. ஸோ அப்படியே லாஸ்ட் கொஸ்டினை ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. மாற்றி, அதான் ரிப்பீட்னா மீன்ஸ் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க, நெகட்டிவாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் 2 and 2, 3, 4 ஒன்லி. அப்படின்னா பேங்க் ரேட் வந்து என்னது? மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரும் டாக்ஸேஷனும் பப்ளிக் டெப்டும் நமக்கு வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ இது இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எத்தனை ஜிஎஸ்டி கொஸ்டின் வந்திருக்கு மட்டும் பாருங்களேன். ஸோ டாக்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதில் ஜிஎஸ்டி எத்தனை கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிஸ்கல் பாலிசியை விட்டுருங்க, இது இருக்கட்டும். ஜென்ரலா ஃபிஸ்கல் பாலிசி தான். ஸோ டாக்ஸ்ல இருந்து 1, டாக்ஸ் 2, சாரி இது டாக்ஸ் 2, ஜிஎஸ்டி 1. ஓகேவா? ஸோ 4ல் 1 ஜிஎஸ்டி, 5ல் 2 ஜிஎஸ்டி, அப்புறம் 6ல் 3 ஜிஎஸ்டி வந்துருச்சு, 7ல் 4 ஜிஎஸ்டி வந்துருச்சு, அதுக்கப்புறம் 8ல் 5 ஜிஎஸ்டி கொஸ்டின், 9ல் 6 ஜிஎஸ்டி கொஸ்டின், இதுவும் இதுக்குள்ள விட்டுறலாம். ஓகே, அப்புறம் 10ல் 7 ஜிஎஸ்டி கொஸ்டின், இது வந்து டாக்ஸ் 11வது கொஸ்டின், இதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ 11ல் 7 கொஸ்டின் வந்துருச்சு, நான் டாக்ஸ் விட்டுருங்க. ஓகே, 12ல் 8 இங்க 1, 13ல் 9, 10. நம்ம ஒரு 24 கொஸ்டின் பார்த்ததுல 14-15 கொஸ்டின் வந்து டாக்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அதுல 10-11 கொஸ்டின் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஜிஎஸ்டி இருந்தே வந்திருக்குது. ஸோ பாதிக்கு பாதி வந்து ஜிஎஸ்டி வந்துருக்குது. ஓகேவா? அப்போ பார்த்துடுங்க எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு. மொத்தம் 15, கிட்டத்தட்ட 14-15 கொஸ்டின் டாக்ஸ் பற்றி மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கோ. அதுலயும் ஜிஎஸ்டி பற்றி அத்தனை கொஸ்டின் வந்திருக்குது. மீதி எல்லாமே ஜென்ரலா கேட்டிருக்காங்க. ஓகேவா? டாக்ஸ் பற்றியே நமக்கு வந்து ரொம்ப ஜென்ரலா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மீதி என்னதான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபிஸ்கல் பாலிசியை பற்றி கேட்டிருக்காங்க ஜென்ரலா. இது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? இது வந்து யாரு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. பேங்க் பண்றது எது, கவர்மெண்ட் பண்றது எது அப்படின்றது தெரிஞ்சா இதை ஈஸியா பண்ணிடலாம்.
அப்புறம் இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் நல்லாவே தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் இதுவும் ஃபிஸ்கல் பாலிசில இருந்து 2வது கொஸ்டின். ஓகே. அதுக்கப்புறம் இத விட்டுருங்க. டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூல இருந்து கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து ஓகே இது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதுவும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ் இதுவும் நமக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்றது பேசிக்கா தெரிஞ்சா நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இதுவும் ஜிஎஸ்டி கொஸ்டின். அப்புறம் இதுல அந்த அந்த நான் சொன்ன டயக்ராம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த சார்ட்ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம குழம்பிட வேண்டாம். 5 இயர் பிளான்ல நமக்கு வந்து இல்லாத ஒன்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க ஒரு கொஸ்டின் பாருங்க. அதான் இதுவும் அதே மாதிரி தான். ஃபிஸ்கல் பாலிசினா உங்களுக்கு ஜென்ரலா என்னன்னு தெரிஞ்சாலே இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின் தான். ஸோ மீதி எல்லாமே ஸோ இந்த அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எண்ட் ஆஃப் இதுல என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசினா இந்த சார்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஓகே. இப்போ பாருங்க ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் டிஃப்ரெண்ட் நமக்கு கண்டிப்பா தெரியணும். அது தெரிஞ்சாலே பாதி விஷயம் முடிஞ்சு. ஸோ சம்மரி பண்றேன் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி பேசிக் கான்செப்டா தெரியணும். ஓகேவா? பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டின்களை நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நமக்கு டாக்ஸ். ஸோ டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டாக்ஸ்ல நமக்கு வந்து டாக்ஸ் ரெவன்யூ அப்புறம் நான் டாக்ஸ் ரெவன்யூ அதை வந்து பிரிச்சு பார்க்க தெரியணும். ஓகேவா? எது வந்து டாக்ஸ் ரெவன்யூ நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியணும். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் டாக்ஸை வந்து நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஸோ டாக்ஸ் ரெவன்யூல வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். அப்படி தானே? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகே. ஸோ இது வந்து இது ஓகே. அப்போ ஃபிஸ்கல் பாலிசி நம்ம பேசிக் கான்செப்ட்லாம் கிளியர் பண்ணாலே இதுல கேட்ட கொஸ்டினுக்கும் டாக்ஸ்ல டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும், இன்டைரக்ட் டாக்ஸ் தெரிஞ்சிடும். அந்த டைரக்ட் டாக்ஸ்லயே முக்கியமா நமக்கு வந்து ஜிஎஸ்டி பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளவு மட்டும் நீங்க படிச்சாலே இதுல கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ மட்டும் வேற எதுவும் தேவையில்லை. இது மட்டும் நம்ம வந்து ஷார்ட்டா நீங்க நோட்ஸ் எடுத்துட்டாலே நம்ம முடிச்சிடலாம். வேற இதை தாண்டி வரதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்றோம். ஸோ இதுதான் கோர் ஏரியாவா திரும்ப இதே ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? மறுபடியும் இதுல கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள போனாலும் ஒரு கொஸ்டின் தான் கொஞ்சம் டீப்பா இருந்துச்சு. மற்றபடி என்ன கேட்டிருந்தாங்க யார் வந்து தலைவரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ என் பண்ணணும்னா இது இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்ஸா இந்த பேசிக்ல தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சம்மரி இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டுங்க. ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படின்றது. ஸோ பேசிக் கான்செப்ட்னா இதோடைய கான்செப்ட் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், ஏம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதில் என்ன பண்றாங்க அப்படின்றது மாதிரி நினைச்சிட்டு அந்த மாதிரியான உள்ளதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டாக்ஸ் முக்கியமானது. ஸோ இதுல தான் கேள்வி கேட்குறாங்க. நம்ம இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ இவ்வளோ தான். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து கொஸ்டின் கேட்கறது இல்லை. ரொம்ப கம்மியாக ஏதாவது ஒரு கொஸ்டின் சும்மா கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ல இருந்து என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இது வந்து கேட்டா கூட எழுதிடலாம். மற்றபடி எதுவும் பெருசா கேட்கறது இல்லை. ஸோ இதுதான். ஸோ இதுல அப்போ என்ன முக்கியம்? டாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபிஸ்கல் பாலிசினா ஜென்ரலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதோட ஏம் அப்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் தெரிஞ்சாலே இதுல கேட்கற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. 23 கொஸ்டினா கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் அப்புறம் எடுத்தது. எல்லா கொஸ்டின்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துருது அப்படின்ற கணக்குல இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம இதை டீட்டெயிலா தனி வீடியோவா போடுவோம். ஓகேவா? ஸோ அதுல நான் வந்து எல்லாத்தையுமே நம்ம பேசுறது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அதுல இருந்து இந்த மாதிரியாட்டு செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த பார்ட்ல அடுத்த டாபிக்ல உள்ளதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.